வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 1 கப் ரவை வறுத்துக்கலாம். அப்புறமா அது கூட 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 3.5 கப்பு. 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி. நல்ல ரவை வெந்து வந்த பிறகு இதுக்கு 1லேருந்து 1.25 அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரி கலர் சேர்த்துக்கலாம். 50 ml வந்து நெய் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்வா போல் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வந்து ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதோட டீட்டெயிலான ரெசிபி வந்து நான் வில்டாஸ் கிச்சன் கொடுத்துருக்கேன். லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை அப்புறமா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். வாயில் வச்சோன்னா அப்படியே இறங்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமானது அளவுகள் தான். ரவை, அப்புறமா தண்ணி, சர்க்கரை, இதுதான் அளவு. நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் இது கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.